இப்போ நீங்க பாக்குறீங்க வருமானத்தை தேடி அப்படின்னு ஒன்று போட்டிருக்கோம் சார். அது என்ன சார் வருமானத்தை தேடி? நீங்க பாருங்க, ஹார்ட் ஒர்க் பண்றாரு. இதெல்லாம் ஒரு காலம். கடுமையா உழைச்சா ஜெயிக்கலாம்னு சொல்லி ஒரு காலம். ஹார்ட் ஒர்க் பண்றாங்க எல்லாம். விவசாயம் பண்றாங்க, கட்டட கூலி வேலை பண்றாங்க. இந்த மாதிரி ஒரு ரிஸ்கான வேலை. இது எல்லாமே எதுக்காக சார் பண்றோம்? இவ்வளவு ஒர்க் பண்றோம், இதெல்லாம் ரொம்ப ரிஸ்க். இந்த ஒர்க் எல்லாம் பண்ணி எதுக்காக சார் பண்றோம்? பஸ்ஸை பிடிச்சி ட்ரெயினை பிடிச்சி தொங்கிக்கிட்டு இடம் கிடைக்குதோ இடம் கிடைக்கலையோ கீழே தள்ளி விட்டாங்களோ, இதெல்லாம் கண் முன்னாடி நடக்குது. நம்ம கண் முன்னாடி நடக்குது. பணம் சம்பாதிக்கிறது இவ்வளவு கஷ்டப்படணுமா? இல்ல. ஆனா நம்ம கஷ்டப்படுறோம். ஏன்? அந்த பணத்தை எப்படி சம்பாதிக்கணும்னு நம்ம தேடல. எனக்கு நல்லா படிக்கணும், நல்ல வேலைக்கு போகணும், லைஃப்ல சேர்க்கலாம், இதான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அந்த தாரக மந்திரத்தை நம்ம 90 வயசானாலும் மறக்க மாட்டேன்றோம். ஆனா ஒரு சில பேர் இந்த மந்திரத்தை மறந்துட்டு என் வாழ்க்கையில நான் எப்படி முன்னேறணும்னு ஒரு சில செகண்ட் அவங்க முடிவு எடுத்துறாங்க, அவங்க வாழ்க்கையில ஜெயிக்கிறாங்க. நம்ம இப்படிலாம் கஷ்டப்படுறோமா? இல்ல ஏதாவது ஒரு இடத்துல நாம இருக்கலாம், எந்த இடத்துல ஒரு இடத்துல இருக்கலாம். கஷ்டப்படணுமா? கிடையாது. அப்போ இந்த மாதிரி வருமானத்தை தேடி நாம ஓடிட்டே இருக்கோமே, இந்த வருமானம் நமக்கு போதுமானதா இருக்குதா? கண்டிப்பா போதுமானதா இல்லை. அப்ப போதுமானதா இல்லைன்னு தெரிஞ்சு கூட நான் ஏன் அதை தேட மாட்டேன்றேன்? அதான் நான் என்ன கேட்கணும், நம்மளை கேட்கணும். எனக்கு வருமானம் பத்தல, நான் கடன் வாங்குறேன், இருந்தாலும் எனக்கு இந்த வருமானத்தை தேடி நான் இன்னொரு ஏதாவது ஸ்டெப் எடுத்து வைக்கணுமா? நிறைய பேர் யோசிக்கிறது இல்லை. அது யோசிக்காதனுடைய காரணம் தான் மக்கள்கிட்ட நிறைய பேர்ட்ட பணங்கிறது வர மாட்டேங்குது. அப்ப ஏன் பணம் சம்பாதிக்கணுங்கிறது பாருங்க. இன்னைக்கு 1 லட்சம் ரூபாய் ஒருத்தர் சம்பாதிக்கலாம், அவருக்கு 25 வயசு இருக்கலாம். அந்த 25 வயசான மனிதர் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கலாம். அவர் சொல்றாரு, சார் நான் 1 lakh இன்கம் ஏர்ன் பண்றேன் சார், எனக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சார். அவர் பிரச்சனையா இல்லையா அப்படிங்கறத இந்த ஒரு சின்ன சார்ட்ல பார்க்கலாம். இது வந்து சர்வே, இது வந்து மாறவே மாறாது, அப்படிதான் இருக்கும். இன்ஃபிளேஷன், பணவீக்கம்ங்கிறது நாட்டுல எல்லா கண்ட்ரிலையும் நடக்கும், நம்ம இதுலயும் நடக்குது. அப்ப பணவீக்கம் நமக்கு என்ன சார்? அது பணம் வீங்கினா என்ன, இல்ல குறைஞ்சா என்ன, நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு பார்த்தா நாம இப்படிதான் பாதிக்கப்படுறோம் பாருங்க. ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ்றதுக்கு நமக்கு தேவையான பணம் 1940 ஒரு 10 ரூபாய் இருந்தா போதும், நம்ம வாழ்க்கையில ஓரளவுக்கு பிரச்சனை இல்லாம அதை யார்ட்டையும் கடங்கடா வாங்காம ஓரளவுக்கு தான் போகலாம். அதே அந்த வாழ்க்கை 1960 100 ரூபாயா மாறிச்சு. இதே மாதிரிதான் இன்னைக்கு 1 லட்சம் ரூபாய் வாங்குறவங்க லைஃப் மாறும். 1980 பாத்தீங்கன்னா அந்த 100 ரூபாய் கூட ஒரு சைபர் போட்டு 1000 ரூபாய் மாறிடுச்சு. 1000 ரூபாய் இருந்தா சாதாரணமா வாழலாம். அப்ப வேறிட்டே போதா? இதுதான் பணவீக்கம். 2000 கிட்டத்தட்ட 10,000 ரூபாய் இருந்தா நல்லா இருந்திருக்கலாம். எத்தனை பேர் 2000 10,000 ரூபாய் சம்பாதிச்சிங்கன்னு தெரியாது. நானும் சம்பாதிக்கல, 2000 10,000 ரூபாய் சம்பாதிக்கல. 1 லட்சம் ரூபாயா மாறும். 2040 வரப்போகுது, 10 லட்சம் ரூபாயா மாறும். 2060 வரப்போகுது, 1 கோடி ரூபாயா மாறும். இது கண்டிப்பாக மாறும். இந்த ஒரு சிஸ்டத்துல மாற்றமே கிடையாது. நல்லா அதை புரிஞ்சுக்கணும். அப்ப இன்னைக்கு 1 லட்சம் ரூபாய் வாங்குற ஒரு மனிதர், 25 வயசான மனிதர், அவருடைய 2060 அவர் வயசு என்ன இருக்கும்? 1 கோடி ரூபாய் சம்பாதிக்க முடியுமா? அப்ப ஃபேமிலி பண்ண முடியுமா? அப்ப நம்முடைய ஃபேமிலியில என்னென்ன செலவு வரும்? நான் வந்து கிட்டத்தட்ட 290 ரூபாய் நான் முத கவர்மெண்ட்ல வாங்கின சேலரி 290 rupees. இன்னைக்கு 1 கிலோ நல்லெண்ணெய் 290 ரூபாய் தாண்டி 300 ரூபாய் கிட்ட வந்துருக்கு. நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு மாதம் நான் வாங்கி செலவு பண்ணி வீட்டுக்கு வாடகை கொடுத்து எனக்கு மளிகை பொருளை வாங்கி எல்லாம் பண்ணது, இன்னைக்கு காலகட்டத்துல 1 கிலோ இதயம் நல்லெண்ணெய் வாங்க முடியாது. இதயமா ஒரு நல்லெண்ணெய் வாங்க முடியாது. அப்ப அந்த மாதிரி விலைவாசி ஏறும்போது நம்ம ஏன் அந்த விலைவாசி ஏற்றத்தை பார்க்க மாட்டேங்கிறோம்? எனக்கு எப்படியாவது வந்துருங்கிற நம்பிக்கையா? அந்த நம்பிக்கை கிடையவே கிடையாது நண்பர்களே. நான் கிட்டத்தட்ட எனக்கு 23 வயசு ஆச்சு. யோசிச்சு பாருங்க. என்னுடைய சர்வீஸ்ல நான் நிறைய பார்த்துட்டேன். நிறைய பார்த்தவனுடைய காரணமா தான் இதுல நான் ஸ்டிக் ஆன் பண்ணிட்டு இருக்கேன். அதனுடைய காரணமா தான் இன்னைக்கு நான் யார் கையும் நம்பாமல் என்னுடைய சொந்த காலில் நான் நின்றுட்டு இருக்கிறேன். அதுதான் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸா உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். வேற ஒன்றும் கிடையாது. எனக்கு பெரிய அளவு வருமானம் வரல, ஆனா நான் என் சொந்த காலில் நிற்கக்கூடிய அளவு வருமானம் வருது. அப்போ விலைவாசியை சமாளிக்க நம்முடைய வருமானம் போதுமா? கண்டிப்பா போதாது. இதை நீங்க டிசைட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த வருமானத்தை தேடுவது எப்படின்னு தேடுங்க. அதுல இது எப்படி சுலபங்கிறத பாருங்க. நீங்க நிறைய வழிகளை யோசிச்சு பாருங்க. அந்த யோசிச்சு பார்த்தா கூட இது எப்படி நமக்கு சுலபமா இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்ப முக்கியமான பாயிண்ட் வந்துட்டோம். நேரம், பணம், பாதுகாப்பான வருமானம், நல்ல சார் ஸ்லைட் சேஞ்ச் பண்ணுங்க. ஸ்லைட் ப்ளீஸ் சார். சாரி சார், என்ன இது ஸ்லைட்ஸ் மாறவே இல்லைங்க சார். சார் 1 செகண்ட் சார். ஏன்
சார் ரெஃப்ரெஷ் ஸ்லைட் ஷேர் கொடுங்க சார். சாரி சார், ஏதோ சம் 1 செகண்ட். ரெஃப்ரெஷ் ஸ்லைட் ஷேர் கொடுங்க சார். ஓகே சார், ஓகே. சோ இதை நீங்க பாத்தீங்க, இந்த ஸ்லைடு புரிஞ்சுக்கலாம், பாத்தீங்களா சார்? சார் இன்னும் மாறல சார், இன்னும் மாறல. நியூஸ் ஓகே சார். இப்போ ஓகே சார், ஓகே சார், ஓகே. ஏதாவது பிரச்சனை கொஞ்சம் சொல்லுங்க சார், எனக்கு நான் பார்க்க முடியல. அதனால பாருங்க, நேரம், பணம், பாதுகாப்பான வருமானம், நல்ல ஆரோக்கியம். இந்த நல்ல ஆரோக்கியம் எப்ப சார் வந்துச்சு? கடந்த 4 வருஷத்துக்கு முன்னாடி இப்பதான் வந்தது. அதுக்கு முன்னாடி வெறுமனே நேரம், பணம், பாதுகாப்பான வருமானம் சொல்லி தந்தாங்க. இன்னைக்கு ஆரோக்கியம் சேர்த்தாங்க. ஏன்னா கொரோனா வந்ததுக்கு அப்புறம் ஆரோக்கியம்னா என்ன அப்படிங்கிறது நிறைய பேர் புரிஞ்சிருச்சு. இதே மாதிரிதான் பணம். அப்ப நேரம் என்ன அப்படின்னா, நம்முடைய நேரம் நமக்கு சொந்தமா இருக்கணும். 24 மணி நேரம் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கணும். எத்தனை பேருக்கு அந்த 24 மணி நேரம் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு பாருங்க? கண்டிப்பா இல்ல. ஏன்னா யாரோ ஒருத்தருக்கு நாம போய் ஒர்க் பண்ணி அவங்கள பணக்காரன் ஆக்கிட்டு இருக்கோம். நமக்கு லீவ் வேணும், அவர்கிட்ட லீவ் லெட்டர் கொடுக்கணும். அவர் சாங்ஷன் பண்ணாதான் நமக்கு லீவ் உண்டு, இல்லைன்னா கிடையாது. பணம் நாம நினைச்ச இடத்துக்கு நினைச்ச நேரம் போக முடியுமா? உதாரணத்துக்கு ரொம்ப சிம்பிளா ஒரு ஆட்டோல ஏறுறோம். இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு எவ்வளவு ரூபா அப்படின்னு கேட்காம எனக்கு அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு ஏறி உட்காந்து எவ்வளவு பேர் போடுறோம்? 2. 3வது, ஹோட்டல்ல போய் எனக்கு பிடிச்ச சாப்பாடு லெஃப்ட்ல இருக்கு, ரைட் சைடுல விலை இருக்கு. எனக்கு பிடிச்ச சாப்பாடை ரைட் சைடை பார்க்காம நான் சாப்பிடணும். எங்க பசங்களுக்கு நான் ரைட் சைடை பார்க்காம அது என்ன கேட்குதோ வாங்கி கொடுக்கணும். ஒரு ஒரு துணி கடைக்கு போயிருந்தா அவங்க என்ன கேட்கறாங்கன்னு வாங்கி கொடுக்கணும். இதுதான் நமக்கு பணம், சுதந்திரம் இருக்கு. அப்ப அந்த சுதந்திரம் எத்தனை பேர்ட்ட இருக்கு? அவங்க போய் துணி கடையில போய் லேடிஸ் செல்ஃபா போவாங்க, பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அவர் ஒரே ஒரு இடத்துல ஆணி அடிச்ச மாதிரி நிற்பார். ஏன் காரணம்? அவங்க பெரிய விலை ஜாஸ்தியா போட்டு இடத்துல போயிட்டாங்கன்னா அந்த இடத்துக்கு இவர் போக மாட்டாரு. விலை எங்க குறைச்சிருக்கோ அந்த இடத்துக்கு வந்தாங்கன்னா இவர் போய் நிற்பாரு. என்ன காரணம்? அவர் கையில இல்ல. அப்ப இல்லைங்கிறத நம்ம அது தப்பா சொல்லல. இல்லைன்னா அது ஏன் உருவாக்க முடியலங்கிறது முக்கியமான காரணம். அப்ப நேரம் நம்ம கண்ட்ரோல் இருக்கணும், பணம் நாம கண்ட்ரோல் இருக்கணும். நாம வேலைக்கு போகலன்னா, இல்ல நம்ம பிசினஸ் பார்க்கலன்னா நமக்கு பணம் தொடர்ந்து வரணும். அதான் பாதுகாப்பான வருமானம். MS சுப்புலட்சுமி இன்னைக்கு இல்ல, அவங்க எப்பவோ பாருன அந்த ஒரு கீர்த்தனைகளுக்கெல்லாம் இப்ப அவங்களுக்கு பணம் போகுது. இதே மாதிரி நிறைய பேர் பார்ப்பீங்க. அப்ப அதுதான் பாதுகாப்பான வருமானம். அப்ப நல்ல ஆரோக்கியம். நிறைய பேர் நல்லா இருந்தாங்க. இந்த கொரோனா பீரியட்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நல்லா இருந்தாங்க. எல்லாம் ஏதோ பிரச்சனை வந்துச்சு, 5 லட்ச ரூபாய் இருந்து 10 லட்ச ரூபாய் செலவு பண்ணாங்க சார். 5 to 6 மேக்சிமம் 10 lakhs அவங்க செலவு பண்றாங்க. அப்ப ஏன் செலவு பண்ணாங்க? ஆரோக்கியம் அவங்கள்ட்ட போயிடுச்சு. நான் என்னுடைய செல்லை ஓபன் பண்ணிக்கிறேன், சாரி சார். அப்ப அந்த ஆரோக்கியத்தை கொண்டு வரணும்னா பணம் செலவு பண்ணாதான் வரும். அப்ப அந்த ஆரோக்கியத்தை கொண்டு வரணும்னா பணம் செலவு பண்றதுக்கு எக்ஸ்ட்ரா பணம் வருமா? கஷ்டப்பட்டு இன்கம் ஏர்ன் பண்ணி வைக்கிறோம். அந்த வருமானத்தை கொண்டு டாக்டர் கொடுத்துட்டோம் அப்படின்னா நாம என்ன பண்ண முடியும்? அப்ப எப்படி பார்த்தாலும் பணம் முக்கியம், நேரம் முக்கியம், பாதுகாப்பான வருமானம் முக்கியம், நல்ல ஆரோக்கியம் முக்கியம். இந்த மாதிரி நேரங்கள்ல இது எல்லாமே சேர்ந்து இருந்தால் நாம ஒரு தரமான வாழ்க்கை வாழ்றோம் அப்படின்னு நமக்கு தெரியும். தரமான வாழ்க்கை, லைஃப் ஸ்டைல், எத்தனை பேருக்கு அந்த லைஃப் ஸ்டைல் இருக்கு அப்படிங்கிறது நம்ம பார்க்கிறோம். அப்ப லைஃப் ஸ்டைல்ங்கிறது முக்கியமான ஒண்ணு. எவ்வளவு பேர் சார் லைஃப் ஸ்டைலோட இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு சிலர் மாத்திரம் இருக்கிறாங்க. அது ஏன் இருக்கிறாங்க நம்ம பார்க்கலாம். இந்த பணத்தை தேடி நாம ஓடுறோம். எங்க ஓடுறோம்? வேலைக்கு போறோம். ஆனா வேலைக்கு போனா அவ்வளவு ஈஸியா வேலை கிடைக்குமா? நல்லா படிக்கணும், முன் அனுபவம் வேணும், நிபுணத்துவம் வேணும், மேம்படுத்தப்பட்ட பயிற்சி இருக்கணும், நவீன தொழில்நுட்ப அனுபவம் இருக்கணும். அதுவும் 58 இருந்து 60 வயசு வரைக்கும் மட்டும்தான் வேலை கிடைக்கும். அதுக்கப்புறம் ரிட்டையர்மெண்ட் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க. நாம செயல்பட்டால் மட்டும் ஆக்டிவ் இன்கம், நம்ம செயல்படலைன்னா பணம் வராது. அப்ப இது ஒரு சாதாரண வாழ்க்கை. நிறைய பேர் இந்த மாதிரி சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறோம். கடவுள் நமக்கு இதுக்கு படைக்கல சார், நமக்கு நல்ல லைஃப் வேணுங்கிறதா படிச்சிருக்காரு சார். அப்ப இந்த மாதிரி ஒரு லைஃபை மாத்தணும் அப்படின்னா நாம பிசினஸ் பண்ண மாறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. பிசினஸ் பண்ணா என்ன வேணும்? நிறைய பேர் சொன்னாங்க சார் பிசினஸ் பண்ணா பணம் நிறைய வரும். எல்லாரும் நல்லா தெரியுது. ஆனா ஏன் எல்லாரும் பிசினஸ் போகல அப்படிங்கிறதுக்கு இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு பாருங்க. முதலீடு ரொம்ப முக்கியமான ஒண்ணு. பெரிய அளவுக்கு முதலீடு பண்ணணும், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், அப்புறம் பிளேஸ் வேணும், கவர்மெண்ட் லைசன்ஸ் வேணும், எம்ப்ளாயிஸ் இருக்கணும், காம்படிஷனை கண்டிப்பா நம்ம ஃபேஸ் பண்ணி ஆகணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கணும். அதே மாதிரி டென்ஷன் இருக்கும், ஆபத்து, அது எந்த ரூட்ல எப்படி வரும்னே சொல்ல முடியாது. நம்ம வச்சிருந்த பிசினஸ்க்கு எதிரால ஒருத்தர் வச்சுருவாரு, சைடுல ஒருத்தர் வச்சுருவாரு, இன்னொருத்தர் வச்சுருவாரு. அதுக்கு STD பூத்துக்கு ஒரு காலத்துல ஏன் என் சம்பந்தப்பட்ட விஷயம்
ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா எஸ்டிடி பூத் ஒருத்தர் வச்சிருந்தாருன்னா ஈவன் நைட்ல 12 o'clock கூட அங்க கியூல இருந்து பண்ணுவாங்க. அதை பார்த்து பக்கத்துல உள்ள ஒருத்தர் வச்சாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா எஸ்டிடி பூத்துல ஆடிட்டு இருந்துச்சு. இதுதான் போட்டி. இது எல்லா பிசினஸ்லயும் சாத்தியம். எப்படி வரும்னு சொல்ல முடியாது. முழு நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஏன்னா பணத்தை நம்ம இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம், முழு நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும். இதுல ஒரு சில பேருக்கு ஆக்டிவ் இன்கம் வரும், ஒரு சில பிசினஸ்ல பாசிவ் இன்கம் வரும். பாசிவ் இன்கம்னா என்ன? ஒர்க் பண்ணாலும் பணம் வரும். அதுதான் நெட்வொர்க்கிங். அப்ப நெட்வொர்க்கிங்ல எது முக்கியமான விஷயம் பாருங்க. நெட்வொர்க்கிங்ல பாத்தீங்கன்னா டெலிபோன் நெட்வொர்க் ஒரு தடவை அவங்க இன்ஸ்டால் பண்ணி வச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ஒன்லி மெயின்டெனன்ஸ் மட்டும் தான், பெரிய அளவுக்கு செலவு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதுல என்ன ஏர்டெல், ஜியோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒன்ஸ் அவங்க இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு பணம் வந்துட்டே இருக்கும். உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்றேன், சில விஷயங்கள் நம்ம சொல்லித்தான் ஆகணும். அப்போ இந்த மாதிரி யாரு நெட்வொர்க் வச்சிருக்காங்களோ அவங்க லைஃப் ஸ்டைல். சன் நெட்வொர்க் அவங்க லைஃப் ஸ்டைல், வாழ்க்கை தரம். ஆனா இதே இது எத்தனை கம்பெனி ஸ்டார்ட் பண்ணாங்க, நடுவில் எத்தனை கம்பெனி இழுத்து மூடுறாங்க. 100 கம்பெனி ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 80 கம்பெனி இழுத்து மூடுவாங்க. ஸ்டார்ட் பண்ணது ஈஸி, ஆனா ஒரு கம்பெனியை இழுத்து மூடுறது ரொம்ப கஷ்டம். அது மூடுறவங்களுக்கு தான் தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு தொழில் பண்ணணும் அப்படின்னா இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அப்ப பணம் சம்பாதிக்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. அப்ப இவ்வளவு ஈஸி இல்லைன்னு தெரிஞ்சிருந்தோம். ஈஸியா சில விஷயங்கள் சொன்னா அதை ஈஸியா அந்த காலை வாங்கி அந்த காலை விடாம யாரு எடுத்து வராங்களோ அவங்க வாழ்க்கையில முன்னேறாங்க. இப்ப நம்ம ஈஸியா சில விஷயங்களை பார்க்கலாம். உண்மையிலே பார்க்க முடியுமா? அதுல தரமான வாழ்க்கை கிடைக்குமா? அதை நம்ம பார்க்கலாம். நுகர்வோர் கூட்டமைப்பு. அது என்ன சார் நுகர்வோர் கூட்டமைப்பு? கன்சியூமர் நெட்வொர்க். கன்சியூமர் நெட்வொர்க் என்ன நம்ம இப்ப பார்க்கிறோம். இந்த மாதிரி ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு நமக்கு என்ன சார் தேவை? எதுவுமே தேவையில்லை. முதலீடு தேவையில்லை, எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை, கவர்மெண்ட் லைசன்ஸ் தேவையில்லை, எம்ப்ளாயிஸ் தேவையில்லை, ஓட்டி வேண்டாம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேண்டாம், டென்ஷன் கிடையாது, பணம் போடல டென்ஷன் கிடையாது. அது மாதிரி எந்த விதமான ஒரு இதையும் நம்ம ஆபத்தை நம்ம பார்க்க போறது இல்லை. ஃபுல் டைம் ஸ்பெண்ட் பண்ண போறது இல்லை, ஃப்ரீ டைம் தான் பண்ண போறோம். நல்லா ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒர்க் பண்ணலைன்னா கூட நமக்கு வருமானம் வரும், பாசிவ் இன்கம். அப்ப இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாத ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நாளைக்கு ஒர்க் பண்ணிட்டு நாம அது ஒர்க் பண்ணலைன்னா கூட பணம் வரும்னா இதை விட எந்த வியாபார வாய்ப்பு இருக்கு? இல்ல இதை விட பணம் வர்றதுக்கு எந்த வாய்ப்பு இருக்கு? இப்ப 1 லட்சம் ரூபாய் இன்கம் வாங்கிட்டு இருக்காரு பாருங்க. அவர் ஏதோ ஒரு மைண்ட் செட் பண்ணி இந்த பிசினஸ் வந்துட்டாரு. வந்து நல்ல ஒரு அருமையான இன்கம் ஏர்ன் பண்ணும் பொழுது அவருடைய ஃபேமிலி ஆல்ரெடி 1 லட்சம் ரூபாய் இன்கம் வாங்கிட்டு இருக்காரு. இன்னொரு அடிஷனலா 1 லட்சம் ரூபாய் வந்தா எப்படி இருக்கும்? அங்க ஃபேமிலி அதை விட சந்தோஷமா இருக்காரு. அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். நிறைய பேரு சம்பாதிக்கிறதுக்காக ஊரை விட்டு நாட்டை விட்டு வெளிநாடுல போய் உட்காந்துருக்காங்க. என்ன பிரயோஜனம் பாருங்க. நேற்று நான் பார்த்தேன் ஒரு ஓல்ட் ஏஜ் ஹோம்ல அவங்க ஃபாதர் அவங்க பையன் எல்லாம் ஃபாரின்ல இருக்காங்க. பட் இவங்க நான் சந்தோஷமா இருக்கேன்றாங்க. ஆனா அந்த சந்தோஷம் அவங்க மைண்ட்ல அவங்க பேசும்போது பார்த்தா தெரியுது பசங்க கூட இல்லையே அப்படின்னு. ஆனா இந்த மாதிரி நம்ம இன்கம் ஏர்ன் பண்ணும் பொழுது வீட்டோட வீடா இருக்கலாம், கூட்டு குடும்பமா இருக்கலாம், இதை விட பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி எங்க இருக்கு பாருங்க. கண்டிப்பா கிடைக்க சான்ஸே கிடையாது. நாம இந்த மாதிரி ஃபேக்டரியில இருந்து பொருளை வாங்கிட்டு இருந்தோம். இந்த மாதிரி கார் எல்லாம் புக் பண்ணி டாக்ஸி புக் பண்ணி போயிட்டு இருந்தோம். இந்த மாதிரி வெளியூர்ல போனா ரூம் எடுத்து தங்கணும். இந்த மாதிரி ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுட்டு இருந்தோம். இது எல்லாமே பீப்புள் நம்ம இதை யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். நம்ம நேரடியா போவோம், ஏதோ ஒண்ணு போறோம். இதுல நிறைய பணம் மக்களுக்கு போய் சேர்ந்துட்டு யாருக்கு அந்த சம்பந்தப்பட்ட ஃபேக்டரிக்கோ அவங்களுக்கு போயிட்டு இருந்துச்சு. இதை ஒரு மக்கள் பாக்குறாங்க. இவங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க. அமேசான், பிளிப்கார்ட், ஓலா, உபேர், ஓயோ ரூம்ஸ், ஸ்விக்கி, ஜொமேட்டோ அவங்க என்ன யோசிச்சாங்கன்னா இத்தனை ஃபெசிலிட்டி மக்களுக்கு தேவைப்படுது, இதை ஏன் நாம கொடுக்க கூடாது? அவ்வளவு ஈஸியா சார். இந்தியா முழுக்கும் இந்த மாதிரி நான் ஃபேக்டரியை வச்சு ஃபேக்டரியில இருந்து பொருள் கொடுக்கணும் அவ்வளவு ஈஸியா முடியுமா? முடியாது. இல்ல இந்தியா முழுக்கும் சொந்தமா கார் வாங்கி விட்டு அவங்களுக்கு எல்லாம் அந்த ஓலா உபேர் விடணுமா? கண்டிப்பா நடக்காது. இல்ல ஊர் முழுக்கும் நாடு முழுக்கும் ரூமை கட்டி விட்டு நான் ரூம் விட முடியுமா? அதுவும் முடியாது. இல்ல நான் போய் வீடு விடா கொடுக்கறதுக்கு ஒவ்வொரு ஊர்லயும் 10 இது ஹோட்டல் திறக்க முடியுமா? முடியாது. அப்ப எப்படி சார் அவங்களுக்கு இந்த ஆசை வந்தது? முடியாது முடியாது முடியாதுன்னு சொன்னப்போ கூட அவங்களுக்கு ஒரு ஆசை வந்து அவங்க கொஞ்சம் வித்தியாசமா யோசிச்சு பார்த்தாங்க. வித்தியாசமா என்ன யோசிச்சாங்க? இந்த ஃபேக்டரியில கேட்டாங்க, ஐயா உங்கள்கிட்ட இருந்து பொருளை நான் வாங்கிக்கிறோம், நீங்க மக்களுக்கு என்ன பொருள் கொடுக்குறீங்க, என்ன விலைக்கு கொடுக்குறியோ அதை விட எனக்கு குறைச்ச விலைக்கு கொடுக்கணும். அப்ப என்ன விஷயம்? உனக்கு நடுவுல சில விஷயங்கள் உனக்கு லாபம் வருது, மற்றவங்களுக்கு போகுது, மிடியம் போகுது, அதை என்கிட்ட கொடுக்குறியா? நான் உங்கள்கிட்ட எவ்வளவு பணம் என்ன பொருள் வாங்கிக்கிறேன், எந்த ரூட்ல வாங்கிக்கிறேன். அவர் ஒரு கண்டிஷன் போட்டு சேர்றாரு, அங்க ஒரு அக்ரிமெண்ட் போட்டுறாரு. இந்த ஓலா உபேர் இவங்க என்ன பண்றாங்க, ஐயா நான் உனக்கு ரெகுலரா டெய்லி நல்ல சவாரி தரேன், நீ என் கூட வந்துரு, உனக்கு நீங்க சவாரி பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை, ஏதாவது ஒரு ஸ்டாண்ட்ல வண்டியை நிறுத்தி காலை தேய்ச்சிட்டே நிக்க வேண்டிய அவசியம் இல்லை, உனக்கு இங்க இருந்து ஒரு இடம் போகும்போது அடுத்த சவாரி, இங்க இருந்து அடுத்த இடம் போகும்போது அடுத்த ரயில், இந்த மாதிரி தொடர்ந்து தரேன், உனக்கு நல்ல வருமானம் வரும் மாதிரியா? எஸ் நான் வரேன். நிறைய பேர் போயிட்டாங்க. நம்ம ஓயோ ரூம்ஸ்
சார் நீங்க திறந்து வச்சிருக்கீங்க, யார் வரா எப்படி வரா என்ன ஏது உண்மையே தெரியாது. நான் உங்களுக்கு அந்த ரூம்ஸை நான் எடுத்துக்கிறேன், என் மூலமா நான் சப்ளை பண்ணிக்கிறேன், எனக்கு நீங்க கொடுக்குறீங்களா? எஸ் கொடுக்குறேன். இந்த மாதிரி ஹோட்டல்ல இப்படி எல்லாத்தையும் அக்ரிமெண்ட் போட்டாங்க சார். நம்ம ஏன் அக்ரிமெண்ட் போடல? இந்த மாதிரி ஐடியா நமக்கு ஏன் வரல? இந்த மாதிரி ஐடியா ஒருவேளை யாராவது உங்க நண்பர் உங்கள்ட்ட சொல்லியிருந்தாங்கன்னா, இல்ல நீங்க உங்க நண்பர்கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா நம்மளை எப்படி யோசிப்பாங்கிறத நீங்க பார்க்கணும். நேற்று வரைக்கும் இந்த ஆள் நல்லா தானே இருந்தான், இப்ப என்னமோ புதுசா என்னமோ சொல்றானே அப்படின்னு கொஞ்சம் யோசிப்பாங்க. நிறைய வந்து இப்போ சீசன் வர ஆரம்பிச்சு குற்றாலத்துல அங்க போய் எலுமிச்சை பழத்தை தேடி குடிச்சிட்டு வாங்க அப்படின்றாங்க. ஆனா இவங்களுக்கு தோணுச்சு, இன்னைக்கு இவங்க பணக்காரங்களா இல்ல மக்கள் பணக்காரன்? மக்கள் இருக்க பணம் பூரா இவங்கள்ட்ட போகுது. இவர் என்ன பண்றாரு பாருங்க, அங்க வாங்கி இந்த மக்களுக்கு டிஸ்கவுண்ட்ல கொடுக்குறேன்னு ஒரு ஆஃபரை கொடுக்குறாரு. என்ன ஆஃபர்? ஐயா நீ வந்து ஒரு பொருளை 100 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா உனக்கு நான் 60 ரூபாய்க்கு தரேன் அப்படின்றாரு. இல்ல 30 70 ரூபாய்க்கு தரேன்றாரு. இல்ல 80 ரூபாய்க்கு, அந்த பொருளுக்கு தகுந்தபடி விலை 80 ரூபா. ஸோ மினிமம் 20% டிஸ்கவுண்ட் நான் உனக்கு கொடுத்துறேன். நீ என்கிட்ட பொருள் வாங்கு, ஆன்லைன்ல போடு, நீ எங்கேயும் அலைய வேண்டாம், உன் வீடு தேடி கொண்டு வந்து பொருளை கொடுத்துருவேன். உனக்கு பிடிக்கலையா உடனடியாக நான் ரிட்டர்ன் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி எல்லாம் போட்டு மக்கள்கிட்ட கொடுக்குறாங்க. அப்போ மக்கள் என்ன பண்றாங்க? ஆமா நம்ம கடைக்கு தேடி போய் பொருளை வாங்குறத விட வீடு தேடி கொண்டு கொடுக்குறேன்றான், அதுவும் அந்த ஒரு டிஸ்கவுண்ட்ல கொடுக்குறேன்றான், இதை விட சூப்பர் என்ன இருக்குன்னு சொல்லி மக்கள் எல்லாமே இந்த மாதிரி இந்த இடத்துல பொருளை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப யோசிச்சு பாருங்க, எல்லாம் கார்டு இருக்குது, கார்டு இருக்குங்கிற தைரியத்துல தைரியமா தேய்ச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் எப்படி பணம் கட்டுறாங்க? ஒண்ணும் கிடையாது, எல்லாம் ஆன்லைன். இவர் என்ன பண்ணாரு, ஒரு ஆப்பை கண்டுபிடிச்சாங்க. ஒவ்வொரு கம்பெனி ஒரு ஆப்பை கண்டுபிடிச்சாங்க. அந்த ஆப் மூலமாக நம்ம ஆர்டர் புக் பண்றோம், இந்த கம்பெனில இருந்து நம்மகிட்ட பொருள் வருது, பைசா மாத்திரம் இவர்கிட்ட பே பண்றோம், அவர் அந்த கம்பெனிக்கு பைசா செட்டில் பண்றாரு. இப்ப இதுல புத்திசாலி யார் சார்? கம்பெனிக்காரங்களா? அவனுக்கு தேவை பிசினஸ் நடக்கணும், முடிஞ்சு போச்சு. இல்ல நமக்கு தேவை பொருள் ஒன்றும் வந்து போச்சு. ஆனா நடுவில் 2 வரையும் வச்சு இவங்க ஏன் பண்றாங்களே, 1 ரூபா 2 ரூபாய் ஏன் பண்றாங்க சார்? கோடிக்கணக்கான பைசா. இப்ப அமேசான்ல பாத்தீங்கன்னா பில்லியன் டாலர், கொஞ்ச நேரத்தில் 200 பில்லியன் டாலர் எல்லாம் தாண்டி போயிட்டாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு வந்து வியாபாரம் நடக்குது. இது ஏன் நாம பண்ணல? இந்த பிசினஸ் நம்ம பண்ணிருந்தா என்ன கஷ்டம்? ஒண்ணும் கிடையாது. அப்போ ஒருத்தர் கூப்பிடுறாரு, சார் நான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரேன். எப்போ? இவங்க எல்லாம் இப்போ வந்தாங்க, அவங்க கிட்டத்தட்ட ஒரு 1940 1959 50 60 வந்தாங்க. நான் உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன், அந்த வாய்ப்பு மூலமாக நான் உனக்கு உலகம் முழுக்கும் வியாபாரம் பண்ணக்கூடிய வாய்ப்பு தரேன். நீ இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம், ஒன்றும் பண்ண வேண்டாம், நீ என் கூட அந்த வந்து ஜாயின் பண்ணிக்கோ, ஃப்ரீயா ஜாயின் பண்ணு. ஃப்ரீயா ஜாயின் பண்றது மட்டும் இல்லாமல் உனக்கு எல்லா பொருளும் நான் ஏஜென்சி கொடுத்துட்றேன், நீ ஏஜென்சியை கையில் எடுத்துக்கோ. நீ இது இப்போ இல்லதை நான் கம்பேர் பண்றேன், இந்த மாதிரி எனக்கு ப்ரொமோட்டரா இருந்தார். என்னது ப்ரொமோட்டர்? நாம அந்த பிசினஸை ப்ரொமோட் பண்ணணும், அந்த ப்ராடக்டை ப்ரொமோட் பண்ணணும். அப்ப நீங்க என்ன பண்றீங்க? இதே மாதிரி ஆன்லைன்ல இப்ப இருக்க நான் வரல பண்றேன். இப்ப ஆன்லைன்ல நீ என்கிட்ட வாங்க, நீங்க ஒரு ஆப் மாதிரி செயல்படுங்க, என்கிட்ட பொருள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு பணம் வந்துடும். எவ்வளவு பணம் வரும் அப்படின்னு பண்ண இந்த 2 கம்பேர் பண்ணி பாருங்க சார், கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாருங்க. ஏன் நாம மேல உள்ளதை ஸ்டார்ட் பண்ண முடியாது? கண்டிப்பா முடியாது. ஆனா கீழே உள்ளதை எந்த வித இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம ஸ்டார்ட் பண்ண முடியுமா? முடியும். அப்ப நம்ம ஏன் பண்ண மாட்டேன்றோம்? இல்ல பண்ணவங்க ஏன் நம்ம தயக்கப்படுறோம்? தயக்கப்படுறதுக்கு விஷயம் கிடையாது, நம்ம மட்டும் அடிச்சு முளைக்கு போயிட்டே இருக்கிறோம், அடுத்த ஸ்டெப் போயிட்டே இருக்கிறோம். இப்ப இந்த மாதிரி வரதை கண்டுபிடிச்சது பாருங்க. எப்ப பாருங்க, 1959 இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ரிச் டிவோர்ஸ் ஜேவன் ஆண்டல் அப்படி 2 நண்பர்கள் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அப்ப நிறைய பேர் இந்த கம்பெனியை பத்தி ஒப்பீனியனை பேஸ் பண்ணி அவங்க பாக்குறாங்களே தவிர அது ஃபேக்ட் என்னன்னு பாக்குறாங்க. இதான் ஃபேக்ட். அப்ப அவங்க என்ன சொல்றாங்க? உங்கள் வருங்காலம் உங்கள் கையில். அப்ப நீங்க என் கூட கையை பிடிச்சீங்கன்னா நீங்க வாழ்க்கையில முன்னேறலாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்ப நம்ம அவர் நேரடியா ரிச் டிவோர்ஸ் ஜேவன் ஆண்டல் கையை நம்ம பிடிக்க முடியாது. இந்த பிசினஸை யார் மூலமாக நமக்கு கொண்டு கொடுப்பாங்க? நம்ம தெரிஞ்ச நண்பர்களா இருக்கலாம், இல்ல தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், அவங்க மூலமா நம்ம கொண்டு கொடுக்கலாம். அப்ப அந்த பிசினஸ்ல நம்ம ஒரு பார்ட்னர்ஷிப் எடுக்கலாம். இப்ப 1959 ஸ்டார்ட் பண்ண கம்பெனி கிட்டத்தட்ட ஒரு பொருளை ஸ்டார்ட் பண்ணாங்க. இன்னைக்கு 450 விதமான சொந்த தயாரிப்பு பொருட்கள் இருக்குது. எந்த பொருளுமே கெமிக்கல் இல்லாத பொருள், வேர்ல்டு கிளாஸ் ப்ராடக்ட். எத்தனை நாடுகள்ல பிசினஸ் பண்றாங்க தெரியுமா? 100 நாடுகளுக்கு மேல பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதே மாதிரிதான் எல்லா நாட்டிலையும், இந்தியால இருக்கிற மாதிரி சைனால இருக்கிற மாதிரி ஜப்பான்ல இருக்கிற மாதிரி ரஷ்யால. நமக்கு ஒருவேளை ரஷ்யால ஆள் இருந்தா அங்க நம்ம பிசினஸ் டெவலப் பண்ணலாம், எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். 1000 விஞ்ஞானிகளுக்கு மேல் வைத்து தயாரிக்கும் பொருள் தயாரிக்கும் ஒரே நிறுவனம். சயின்டிஸ்ட் எங்கேயா சயின்டிஸ்ட் வச்சு எத்தனை கம்பெனி சயின்டிஸ்ட் வச்சு தயார் பண்றாங்க? சயின்டிஸ்ட் சார், ஒரு சயின்டிஸ்ட் நம்ம வேலைக்கு வைக்க முடியாது. 1000 பேருக்கு மேல அவங்க வேலைக்கு வச்சு அதை அவங்க வச்சு எக்ஸல் இது ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணி அவங்க கொடுக்குறாங்கன்னா ப்ராடக்ட் குவாலிட்டி எப்படி இருக்கும் அதான பார்க்கணும். அதே இல்லாம ஒவ்வொரு பொருளும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 1000 பொருளுக்கு மேல பேட்டன் ரைட் வாங்கிட்டாங்க. ஒரு பொருளுக்கு பேட்டன் ரைட் வாங்குறது அவ்வளவு ஈஸி கிடையாது, ரொம்ப கஷ்டம். ஆனா 1000 பொருளுக்கு மேல வாங்கிட்டாங்க. இன்னும் ஒரு 600 பொருள் ஏதோ பெண்டிங்ல இருக்குன்றாங்க.
அப்போ 1600 பொருளுக்கு மேல பேட்டன் ரைட் வாங்கிட்டாங்கன்னா அந்த பொருளை மாதிரி யாரும் தயார் பண்ண முடியாது. ஏன் ஆம்பே நம்பர் 1 ஆல்வேஸ் அப்படின்னா இவங்க எல்லாமே கண்டுபிடிச்சு வச்சிட்டாங்க. ஒண்ணு இதுக்கு மேல கண்டுபிடிக்கணும், அப்படி இல்லைன்னா இது கீழே தான் இருக்கும். இதே மாதிரி யாரும் பண்ண முடியாது. ஒரு நாகேஷ் மாதிரி யாரும் நடிக்க முடியாது, ஜெயிக்காது. நல்லா புரிஞ்சுங்க. சிவாஜி கணேசன் மாதிரி சிவாஜி கணேசன் நடிக்க முடியும். சிவாஜி கணேசன் மாதிரி நான் நடிச்சேன்னா எத்தனை பேர் ரசிப்பாங்க பாருங்க. ஆனா நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சாங்க, இப்போ சார் இவர் அவரே மாதிரி தான் சார், அவரை விட சூப்பர் சார், சிவாஜி கணேசன் விட சூப்பரா நடிகராரா இருக்க முடியுமா? ஆனா இப்ப நிறைய பேர் சொல்லிட்டு அலையிறாங்க, இங்க இருந்து அங்க தாவனாங்க, அங்க இருந்து இங்க தாவனாங்க, எங்க தாவனாலும் அங்க ஒரு பக்கம் ஒண்ணும் வரல. அப்ப என்ன, நம்பர் 1 கம்பெனியை விட்டு நீங்க எங்க போனாலும் அவ்வளவுதான். ஆல்வேஸ் நீங்க ஆன்லைன்ல செக் பண்ணி பாருங்க, நம்பர் 1 கம்பெனி எந்த கம்பெனி, டைரக்ட் செல்லிங்ல இதான் இருக்கும். அப்ப இப்படிப்பட்ட ஃபர்ஸ்ட் கிளாஸ் நிறுவனம். அது இல்லாம எந்த பொருளையுமே வந்து கெமிக்கலே கிடையாது, கெமிக்கல் ஃப்ரீ ப்ராடக்ட். அது இல்லாமல் ஒரு 65 இடத்துல ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் சென்டர் வச்சுக்கிறாங்க. ஒரு இடத்துல ரிசர்ச் வைக்கிறதே பெரிய காரியம், 65 இடங்கள்ல ரிசர்ச் பண்ணி தான் நமக்கு ப்ராடக்டை கொடுக்குறாங்க. உலகம் முழுக்கும் வியாபாரம் கிட்டத்தட்ட 70,000 கோடிகளுக்கு மேல, ஒரு கோடி 2 கோடி இல்ல, 70,000 crores. நமக்கு அதை நான் போடல, நமக்கு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு கொடுத்த இதுவரைக்கும் கொடுத்த வருமானம் எவ்வளவு தெரியுமா? கிட்டத்தட்ட 6 லட்சம் கோடி ரூபாய், அப்ராக்சிமேட்டா 6 லட்சம் கோடி ரூபாய் நமக்கு கொடுக்குறாங்க. ஒரு 10 கோடி கூட பிசினஸ் போட்டுக்க மாட்டாங்க அவங்க. ஆம்பே அது என்ன கம்பெனி, எங்க கம்பெனி தான் சூப்பர், இந்த மாதிரிலாம் சொல்லி தெளிவாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து நம்ம கொஞ்சம் சூஸ் பண்ணணும், அவ்வளவுதான். ஒரு ஹோம் கேர் ப்ராடக்ட் கொடுக்குறாங்க, ஹெல்த் கேர் ப்ராடக்ட் கொடுக்குறாங்க, பர்சனல் கேர் ப்ராடக்ட் கொடுக்குறாங்க, அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் கொடுக்குறாங்க, அதே மாதிரி நியூக்ளியர் ப்ராடக்ட் கொடுக்குறாங்க, ஹெல்த் கேர் ப்ராடக்ட், இந்த மாதிரி டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறாங்க. அப்போ பொருள் நமக்கு பிடிக்கலன்னு வச்சுங்க, ஒரு 30 டேஸ்ல ரிட்டர்ன் பண்ணலாம். ரிட்டர்ன் பண்ணலாம் என்ன, எனக்கு வேண்டாம் இந்த பொருள் பிடிக்கல, இல்ல இந்த பொருள் நான் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தேன், என்கிட்ட வாங்கின ஒரு பிடிக்கலன்னு கொடுத்துட்டாரு, நான் திருப்பி தரேன், கொடுத்துட்டா நம்ம பணத்தை திருப்பி கொடுத்துருவாங்க. ஒருவேளை நீ ஒரு 20 to 25% யூஸ் பண்ணிட்டு அதை ரிட்டர்ன் பண்ணா கூட உங்க பணம் உங்களுக்கு வந்துடும், டாக்ஸ் இல்லாம. டாக்ஸ் வரும், ஆனா கவர்மெண்ட் டாக்ஸ் திருப்பி வராது. ஸோ இவ்வளவு சுலபமா நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கும் பொழுது அந்த வாய்ப்பை எடுத்து ஏன் நாம பண்றதுக்கு தயங்கணும், இதை பத்தி பேசுறதுக்கு ஏன் தயங்கணும் அப்படின்னா, நாம எல்லாரும் சில விஷயங்கள்ல பண்ணதே பண்ணிட்டு இருக்கோம், அதனாலதான் நம்ம தயங்கிட்டு இருக்கோம். இப்ப வியாபாரத்துக்கு வந்துருவோம். எப்படி சார் நமக்கு பணம் வருது? இதை கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா தெரியும். நடைமுறை வியாபாரம், கன்வென்ஷனல் பிசினஸ் என்ன நடக்குது? ஒருத்தர் பொருளை தயார் பண்ணுவாரு, ஒருத்தர் பொருளை உபயோகப்படுத்துவார், நாம கஸ்டமர். நாம வச்சுக்கோ, நாம கஸ்டமர். இப்போ நமக்கு பொருள் வேணும், நம்ம யார்கிட்ட வாங்குறோம்? பக்கத்துல இருக்க ரீட்டைலர்ட்ட வாங்குறோம். அவருக்கு பொருள் எங்க இருந்து வருது? டிஸ்ட்ரிபியூட்டர் இருந்து வருது, அவருக்கு ஸ்டாக்கிஸ்ட் இருந்து வருது, அவருக்கு மொத்த ஸ்டாக்கிஸ்ட் இருந்து வருது, அவருக்கு வந்து ஃபேக்டரியில இருந்து வருது. இப்படிதான் அந்த பொருள் செயின் வரும். இது இல்லாமல் இந்த பொருள் மார்க்கெட்ல இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய விளம்பரம், அது யார் வேணாலும் ஒன்று அடிக்கலாம். ஒருவேளை நான் போனேன்னா என்ன சேர்த்துக்க மாட்டாங்க, ஏன்னா நான் அப்படி இல்லை. அப்போ யாரு நம்பர் 1 உலக மக்களுக்கு தெரிஞ்ச ஆள்களோ அவங்களாம் எடுத்துப்பாங்க. இப்போ இதுல ஒரு பெரிய பியூட்டி என்ன பாருங்கன்னா, 100 ரூபாய் கொடுத்து நம்ம ஒரு பொருள் வாங்கினா அதனுடைய உண்மையான விலை வெறும் 40 ரூபாய் சார். அப்ப 40 ரூபாய்க்குள்ள ஒருக்குள்ள பொருளை 100 ரூபாய் கொடுத்து நம்ம வாங்குறோமே, இது நம்ம குடும்பத்துக்கு நம்ம நல்லது பண்றோமா? நமக்கு எவ்வளவு ரூபாய் லாஸ் தெரியுமா சார்? 100 ரூபாய் நம்ம செலவு பண்ணா 60 ரூபாய் லாஸ் சார். ஒரு மாசத்துக்கு 10,000 ரூபாய் செலவு பண்ணா 6,000 ரூபாய் லாஸ். அந்த 6,000 ரூபாய் எனக்கு பசங்களுக்கு அருமையான ட்ரெஸ் எடுத்து கொடுக்கலாம், இல்ல அவங்க கேட்ட இடத்துக்கு கூட்டு போகலாம். ஆனா நம்ம என்ன பண்றோம்? அவங்களுக்கு கொடுக்குறோம். யாரு கொடுக்குறோம்? அந்த நடுவில் இருக்காங்கல்ல, மிடில் மேன், இவங்களுக்கு கொடுக்குறோம். அவங்க என்ன பண்றாங்க? அவங்க பசங்க கேட்டதை வாங்கி கொடுக்குறாங்க, அவங்க எங்க போகணுமோ போறாங்க, அவங்களுக்கு அந்த டைம், மணி, செக்யூரிட்டி அத்தனை இருக்கு. எவ்வளவு கொடுமையான விஷயம் பாருங்க சார். இதைத்தான் இந்த நண்பர்கள் பார்த்து இதை நான் மாத்தி பண்றேயா, கஸ்டமர் கண்டிப்பா தேவை, மேனுஃபேக்சர் கண்டிப்பா தேவை, நான் பொருளை மேனுஃபேக்சர் பண்ணி தரேன், நீ என்கிட்ட பொருளை வாங்கிக்கோ, உனக்கு நான் 60% ரிட்டர்ன் தரேன். அப்போ எப்படி அர்த்தம்? 100 ரூபாய் கொடுத்து அந்த பொருளை வாங்கினீங்கன்னா 60 ரூபாய் உங்களுக்கு நான் ரிட்டர்ன் கொடுத்துறேன். ஒருத்தர் என்ன கேட்டாரு, சார் உடனே கொடுத்துருவாங்க சார். உடனே கொடுத்தா அதுக்கு பேர் பிசினஸ் இல்லையா, அது வந்து இது வேற ஏதோ பேர் வருவோம், இது பிசினஸ். இன்னும் பல கிட்டத்தட்ட ஒரு 12-13 விதமான வருமானமா கொடுப்பாங்க. அப்ப இதுல நம்ம என்ன பண்ண போறோம்? டைரக்டா கம்பெனில இருந்து பொருள் வாங்க போறோம். அப்ப அந்த பொருள்ல கலப்படம் வராது, ஒரு பார்ட். ரெண்டாவது, நம்ம வாங்கின பொருள் பிடிக்கலன்னா ரிட்டர்ன் பண்ண போறோம், அதுவும் நமக்கு ரிஸ்க் கிடையாது, ரெண்டாவது பார்ட். மூணாவது, நம்ம ஃப்ரீயா இந்த கம்பெனில நாம ஜாயின் பண்ணா பொருளை வாங்கிக்கலாம், அது அடுத்த பார்ட். அந்த ஃப்ரீயா வாங்கும் பொழுது நமக்கு பிசினஸ் பண்றது ஒரு வாய்ப்பு கொடுக்குறாம அடுத்த ஒரு பார்ட். இப்ப எத்தனை லாபம் இருக்கு பாருங்க. அதே பொருளை நம்ம யூஸ் பண்ணினா இத்தனை விதமான லாபம் இருந்தால் ஏன் பண்ணக்கூடாது? இந்த கேள்வி கேட்டுங்க சார். இது அமெரிக்கா கம்பெனி சார், நம்ம பொருள்லாம் நம்ம வருமானம்லாம் அமெரிக்காவுக்கு போயிட்டு சார் அப்படின்னு அமெரிக்கால வேலை பார்த்துட்டு தன் பையன் அங்க வேலை பார்த்துட்டுமா அவரோட அப்பா சொல்லுவாரு, இங்க பையன் அமெரிக்காவில் வேலை பார்ப்பான்,
ஆனா அவர் பையன் இங்க அப்பா சொல்லுவாரு இது அமெரிக்கா கம்பெனி சார். நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பேன், இதெல்லாம் காதுல எல்லாம் வரும். அப்ப இது என்னன்னு கேட்டீங்கன்னா 1998ல இந்தியால ஸ்டார்ட் பண்ண ஒரு கம்பெனி, அதுக்கு ஆம்பே இந்தியா என்டர்பிரைசஸ் பேர் வச்சாங்க. இந்தியா என்டர்பிரைஸ் இந்தியன் கம்பெனி. இது இந்தியாவில சமீபத்தில் தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஜெயலலிதா அந்த அம்மா இருக்கும் பொழுது தமிழ்நாட்டுல நிலக்கோட்டையில திண்டுக்கல் பக்கத்துல, மதுரையில் திண்டுக்கல் பக்கத்துல நிலக்கோட்டையில ஒரு பெரிய ஃபேக்டரி 600 கோடி ரூபாய் செலவு பண்ணாங்க. இப்ப மறுபடியும் 150 கோடி ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டு 750 rupees இன்வெஸ்ட் பண்ணி அவங்க பெரிய ஃபேக்டரி பண்றாங்க. இங்க இருந்தா ப்ராடக்ட் நமக்கு வருது. சோ அப்படிப்பட்ட கம்பெனி. இதை நம்ம என்ன பண்ண போறோம்? வேற ஒண்ணும் பண்ண வேண்டாம் சார். வெளி மார்க்கெட்ல வாங்கக்கூடிய பேஸ்ட் இந்த கடையில வாங்க போறீங்க, ஒண்ணு பிரஷ் இந்த கடையில வாங்க போறீங்க, சோப்பு இந்த கடையில வாங்க போறீங்க, ஷாம்பு இந்த கடையில வாங்க போறீங்க, கோகனட் ஆயில் இந்த கடையில வாங்க போறோம். இந்த கடைன்ற இல்லையா, அதை அழுத்தமா சொன்னா நம்ம கடையில வாங்குறோம். டால்கம் பவுடர் நம்ம கடையில வாங்கிக்கிறோம், துணி வாஷ் பண்றதுக்கு நம்ம கடையில வாங்கிக்கிறோம், பாத்திரங்கள் வருது நம்ம கடையில வாங்கிக்கிறோம், தர துடைக்க நம்ம கடையில வாங்கிக்கிறோம். இது வந்து குறிப்பிட்ட சில பொருள். இதை மாத்திரம் வச்சு பிசினஸ் பண்ணாலே போதும் சார். நான் 250 பொருள் இந்தியாவில் இருக்குது, 220 பொருள், அத்தனையும் நீங்க வாங்கணும்னு அவசியமே கிடையாது. இதை மாத்திரம் வச்சு நீங்க வியாபாரம் ஸ்டார்ட் பண்ணாலே போதும். ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா சோப்பு வந்து நான் டைமண்ட் ஆயிரம் சொன்னாங்க, டைமண்ட் ஆனாங்க. சோப்பு வந்தவொடனே நிறைய பேர் டைமண்ட் ஆனாங்க. அதே மாதிரி பொருள்கள் வர 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 உங்களுக்கு பிசினஸ் கூட பெரிய லெவல் போகும். இப்ப இந்த பொருளை மாத்திரம் வச்சு பிசினஸ் தான். ஆமா, இப்ப இந்த பொருள் நம்ம எல்லாம் யூஸ் பண்ணாம இருக்கோமா? யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். என்ன வருமானம் வருது? வருமானம் வரால. அப்ப இதுல வருமானம் வருதுன்னு சொல்றோம், இது நம்புறீங்களா? வருது. அப்ப எப்படி வருமானம் வரும்? நான் நம்பக்கூடிய லெவல்ல வருமா? அதுதான் நம்ம பார்க்க போறோம். அப்ப இது எல்லாமே சேர்ந்து நாம இந்த கடையில வாங்கினால் இதை மற்றவங்களுக்கு நாம ப்ரொமோட் பண்ணா என்ன கிடைக்கும்? ப்ரொமோஷன்னா பொருளை கொண்டு விற்க போறதுல திருப்பி சொல்றேன், இந்த பிசினஸ் தான் நம்ம ப்ரொமோட் பண்றோம். அவங்க இதே மாதிரி பொருளை வாங்கி யூஸ் பண்ண போறாங்க. இதுதான் கன்சியூமர் நெட்வொர்க். நம்ம கன்சியூமர் நெட்வொர்க்னா சார் இது பிசினஸ் சொன்னாங்களா சார், அப்ப நான் எப்ப சார் பிசினஸ் மேனா மாறுவேன் அப்படின்னா, கன்சியூமர் நெட்வொர்க் டெவலப் ஆகி ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஒரு காலத்துல பிசினஸ் மேனா மாறிடுவீங்க. அப்ப அது வந்து பிசினஸ் நெட்வொர்க்கா மாறும். ஒரு 10 லட்சம் 20 லட்சம் மாசம் உங்க டீம்ல பிசினஸ் நடக்குன்னா உங்க பேர் என்ன சொல்லுவாங்க? 1 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் பண்ணாலே பிசினஸ் மேன்றாங்க. 10 to 20 lakhs 50 lakhs 20 lakhs 60 lakhs 1 crore பிசினஸ் நடந்தா நீங்க ஆட்டோமேட்டிக்கா பிசினஸ் மேனா மாறிடுவீங்க. அப்ப உங்க முதலீடு என்ன? உங்களுடைய எண்ணம் தான். உங்களுடைய முதலீடு என்ன? உங்களுடைய அசோசியேஷன். அப்ப இது எப்படி பணம் வருதுங்கிறத அடுத்த ஷார்ட் பீரியட்ல நம்ம பார்த்துடலாம். ரொம்ப சிம்பிள். நீங்க முடிவு பண்ணிட்டீங்க, ரைட் சார் சூப்பரா இருக்கு இந்த பிசினஸ், நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன் அப்படின்னு நீங்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சீங்க. இதுக்கு நீங்க உங்களுடைய ஆதார் கார்டு ஃப்ரெண்ட், அதாவது ஐடி ப்ரூஃப், உங்களுடைய போட்டோ இருக்கக்கூடிய ஐடி ப்ரூஃப் ஒன்று கொடுக்கணும், அட்ரஸ் ப்ரூஃப் ஒன்று கொடுக்கணும். அது ஆதார் கார்டு போதும். உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் கொடுக்கணும். அது உங்க டைப் பண்ணி உங்களுக்கு நீங்க போட்டாலே போதும். அது நீங்க இது வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது, ப்ரூஃப் வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அட்ரஸுக்கும் ஐடி ப்ரூஃப் தான் ப்ரூஃப் வைக்கணும். உங்களுடைய பேன் நம்பர் இருந்தா போடலாம், இல்லைன்னா அப்புறமா நீங்க பேன் நம்பர் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு இமெயில் ஐடி ஒன்று வேணும். இமெயில் ஐடி இப்ப பாத்தீங்கன்னா கிராமத்துல இல்ல ஈவன் இதெல்லாம் பிடிச்சிட்டு இருக்காங்களே, நிறைய குருவிலாம் பிடிச்சிட்டு இருக்காங்களே, அவங்க கூட இப்ப செல்போன் வச்சிருக்காங்க. அந்த செல்போன்ல இமெயில் ஐடி ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்னா அப்பதான் அவங்க வாட்ஸ்அப்லாம் பார்க்க முடியும். அப்ப எல்லாருக்கும் வாட்ஸ்அப் பார்க்கணும், இதெல்லாம் பாக்குறதுக்கு எல்லார் போன்லயும் இமெயில் ஐடி இருக்குது. அப்ப அந்த இமெயில் ஐடி பிரச்சனை இல்லை இருக்குது. போன் நம்பர், நம்மளோட போன் நம்பர் இருக்குது, பிரச்சனை இல்லை. அப்ப வேற என்ன சார் வேணும்? மைண்ட் மட்டும் அப்ளை பண்றேன், அவ்வளவுதான். இப்போ நாங்க ஜாயின் பண்ணிட்டேன், நான் ஒரு 3 பேருக்கு இந்த வாய்ப்பை கொடுக்குறேன். ஏன்னா நான் பிசினஸ் மேனா மாறணும். அதனாலதான் நான் வெறுமனே பொருளை மாத்திரம் வாங்கி யூஸ் பண்றேன்னா யாரும் கேட்க போறதில்லை. வெறுமனே பொருளை வாங்கி யூஸ் பண்ணிட்டு ஒரு கஸ்டமராகவே இருக்கலாம். இல்ல நான் பிசினஸ் பண்ணி பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பதிலா நாம ஆளுக்குள்ள கொண்டு வரோம். பாருங்க, முதல் மாதம் வெறும் 1500 ரூபாய்க்கு எந்த பொருளை வாங்குறீங்க, போன ஸ்லைட்ல பாத்தீங்களா அந்த பொருளை நீங்க வாங்கிக்கிறீங்க. இது கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 2 மாசத்துக்கு மேல வரும் அந்த பொருள்லாம். அடுத்த மாசம் 2ஆம் மாசம் என்ன பண்ண போறீங்கன்னா 1500 ரூபாய்க்கு வாங்க வேண்டாம், தொடர்ந்து 1000 ரூபாய்க்கு நீங்க வாங்கினா போதும். இது ஏற்கனவே சில பேர் சொல்லுவாங்க, சார் நான் ஏற்கனவே 100 PV 200 PV எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், 10,000 ரூபாய்க்கு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன், நான் என்ன சார் பண்றது? தயவுசெய்து நீங்க விட்டுறாதீங்க. இது புதுசா வர்றவங்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய பிளான் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க. புதுசா இப்ப எங்க போனாலும் அது ஆம்பே எனக்கு தெரியும், அது காஸ்ட்லி, அது வந்து நம்மளால முடியாதுன்னு சொல்றவங்களுக்கு இந்த பிசினஸ் சொல்லுங்க. அப்போ ஃபர்ஸ்ட் மந்த் 1500 ரூபாய் வாங்கினா போதும். செகண்ட் மந்த்ல இருந்து கண்டினியூஸா நீங்க உங்களுக்கு எப்ப வேண்டாம்னு நினைக்கிறீங்க பிசினஸ், அது வரைக்கும் நீங்க 1000 ரூபாய்க்கு பண்ணாலே போதும். இன்னைக்கு இருக்க மார்க்கெட்டிங் பிளான் படி. மார்க்கெட்டிங் பிளான் மாறிச்சுன்னா இது குறையலாம் கூடலாம். சோ இது பண்ணா போதும். நெக்ஸ்ட் 3 பேரை இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டீங்க, அதை நான் போட்டேன். இது எல்லாரும் எதா சார் ஃபாலோ பண்ணணும்? வந்த உடனே 1500 ரூபாய், செகண்ட் மந்த்ல இருந்து 1000 ரூபாய், வந்த உடனே 1500 ரூபாய், செகண்ட் மந்த்ல இருந்து 1000 ரூபாய். இது பண்ணினால் உங்க வருமானம் எப்படி வரும் நம்ம பார்க்கலாம். இதுல வந்து அவங்க பாயிண்ட்ல கொடுக்குற பெர்சன்டேஜ் எல்லாம் கொடுக்குறாங்க.
ஒரு லெவல் வந்தா 3%, 6, 9, 12, 15, 18, 21 7 விதமான பெர்ஃபார்மன்ஸ் கமிஷன் சொல்லுவாங்க. நாமளும் நம்ம டீமும் சேர்ந்து என்ன பெர்ஃபார்ம் பண்றோமோ அதுக்கு உண்டான கமிஷன். இப்போ முதல்ல நீங்க ஜாயின் பண்ண நீங்களும் உங்க கூட சேர்ந்த 3 பேரும் ஆளுக்கு 1500 ரூபாய் நீங்க பொருளை வாங்கிட்டீங்கன்னா உங்க அக்கௌண்ட்ல 6000 ரூபாய் பிசினஸ் காமிக்கும், அவங்களுடைய அக்கௌண்ட்ல ஆளுக்கு 1500 ரூபாய் காமிக்கும், உங்களுக்கு ஒரு 300 ரூபாய் வரும். ரொம்ப சிம்பிள் அமௌண்ட். ஆனா 300 ரூபாங்கிறது இது பெரிய விஷயம். முதல்ல எங்களுக்கெல்லாம் 237 ரூபாய் எவ்வளவு வந்து தெரியுங்களா, செக் கொடுத்தாங்க அப்பெல்லாம் ஆரம்பத்துல. அந்த செக்கை காமிச்சுதான் நாங்க நிறைய பேர் பிசினஸ் டெவலப் பண்ணோம். செகண்ட் லெவல்ல பாத்தீங்கன்னா நீங்க அந்த 305 பாயிண்ட் 200 தாண்டிட்டீங்க, 305 பாயிண்ட் போயிருவீங்க. 3% உங்களுக்கு வருமானம் உண்டு. அந்த 3% எப்படி கொண்டு வரதுன்னு உங்களுடைய அப்ளைன் உங்களை யாரு ஸ்பான்சர் பண்றாரு அவர்கிட்ட கேளுங்க. அந்த 3% வருமானம் வரதுக்கு என்ன பண்ணணும், 550 ரூபாய் உங்களுக்கு வருமானம். நீங்க செலவு பண்றது 1000 ரூபாய், ஏன்னா செகண்ட் மந்த் ஆயிடுச்சு, 1000 ரூபாய் செலவு பண்ணீங்க, 50% மேல வருமானம் வந்துருக்கு. ரெண்டாவது லெவல்ல பாத்தீங்கன்னா 629 பாயிண்ட், நீங்க 6% மாறிடுவீங்க, உங்களுக்கு 1605 ரூபாய் வரும். தேர்ட் மந்த், அதாவது தேர்ட் ஸ்டெப், இல்ல தேர்ட் லெவல், இல்ல தேர்ட் வீக், இல்ல தேர்ட் டே, எப்படி வேணா வச்சுக்கலாம், இல்ல தேர்ட் இயர், எப்படி வேணா நீங்க வச்சுக்கலாம். ஸோ 3வது லெவல்ல 1615 பாயிண்ட் வந்துருவீங்க, உங்களுக்கு 9% லெவல் வந்துருவீங்க. இப்ப உங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் என்ன கொடுக்குறாங்கன்னா, உங்களுக்கு என்ன வருமானம் 9%ல வருதோ அந்த வருமானத்தோட சேர்த்து எக்ஸ்ட்ராவா ஒரு 25% கொடுக்குறாங்க. எப்படி எக்ஸ்ட்ராவா ஒரு 25%. அது என்ன சார் 25%? நீங்க 10,000 ரூபாய் வந்தீங்கன்னா 25% அது மாதிரி கொடுக்குறாங்க. அப்புறம் அடுத்த லெவல் 4855 பாயிண்ட் வந்துருவீங்க. இப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய 15% லெவல் வந்துருவீங்க. இப்போ உங்களுக்கு 35% கொடுப்பாங்க. உங்க வருமானத்துல 35%, 37,900 ரூபாய் கிடைக்கும். அடுத்த லெவல் பாத்தீங்கன்னா 17,000 பாயிண்ட் போயிருவீங்க, 21% ரீச் பண்ணிடுவீங்க. இந்த 21%ல உங்களுக்கு கிடைக்கக்கூடியது 1,13,000 ரூபாய் கிடைக்கும். எப்படி சார் இவ்வளவு வருமானம் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும் பொழுது ஒரு 3 பேரை ஒரே ஒரு தடவை கொண்டு வந்தா எல்லாரும் கொண்டு வராங்கன்னா என்ன சார் அர்த்தம்? இப்போ உங்க ஃபேமிலி பாருங்க சார், 1 லட்சம் ரூபாய் ஆல்ரெடி வாங்கிட்டு இருக்காரு இல்லையா, அவருக்கு திருப்பி 1 லட்சம் ரூபாய் கிடைக்கும்னு சொன்னேன். இப்போ 1 லட்சம் ரூபாய் கிடைக்கிறதுக்கு உண்டான வழியை சொல்லிட்டேன். இதுக்கு என்ன கஷ்டமான வழி சொல்லியிருக்கேனா? இல்ல, ரொம்ப சுலபமான வழி. உங்க வீட்டுல நீங்க குளிங்க, பாத்திரம் கழுவுங்க, துணி துவைங்க, இது ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க, அதை மாத்திரம் பண்ணா போதும். அதுக்கு நான் என்ன சார் பண்ணணும்? கடையை மாத்தி பொருளை வாங்க. எந்த கடையில வாங்குறோம்? ஒரு குளோபல் லெவல் இன்டர்நேஷனல் பிசினஸ் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனில வாங்க போறோம். கெமிக்கல் ஃப்ரீ ப்ராடக்ட் வாங்க போறோம். இத்தனை நாள் நமக்கு வந்து விம் பார் வாங்கி கொடுத்து நம்ம வீட்டுல கையெல்லாம் பாத்தீங்கன்னா சொர சொரன்னு ஆயிருக்கும், அவங்க எல்லாம் அழுவாங்க. இந்த பொருளை வாங்கி கொடுத்தீங்கன்னா கையெல்லாம் வளவலான்னு இருக்கும். உங்க அப்பா உங்க யார் உங்களை அப்ளைனா உங்களை யாரு கூட்டாரோ அவர்கிட்ட கேளுங்க, அந்த ப்ராடக்ட்டை பத்தி கேளுங்க சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான ஃபேமிலி நமக்கு வரணும் அப்படின்னா இதை விட சுலபமான வாய்ப்பு உங்களுக்கு தெரிய கிடையாது. உங்க வீட்டு கதவை தட்டி யாரோ உங்க நண்பர் உங்களுக்கு சொல்லியிருக்காரு, இல்ல உங்க சொந்தக்காரர் சொல்லியிருக்காரு, இது ரைட் வேலை எடுத்து நீங்க பண்ணீங்கன்னா நம்ம லைஃப் ரைட் லைஃபா மாறிடுவோம். அது இல்லாமல் ஒவ்வொரு வருஷமும் பாத்தீங்கன்னா ஃபாரின் ட்ரிப் கொடுக்குறாங்க. நீங்க உங்களுக்கு காசையும் கொடுத்து என் பொருளை யூஸ் பண்ணா நான் உங்களுக்கு காசும் தரேன், ஃபாரின் ட்ரிப்பும் கூட்டு போறேன்னு சொல்லக்கூடிய கம்பெனி இந்த கம்பெனி எங்கங்க நம்ம சினிமாவில டிவியில இந்த மாதிரி பார்த்த இடங்களுக்கெல்லாம் கூட்டு போறாங்க சார். ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர், சுவிட்சர்லாந்து, நயகரா. இல்ல நாங்கெல்லாம் சுவிட்சர்லாந்து, ஆஸ்திரேலியா போயிட்டு வந்தோம். நாங்கெல்லாம் நினைச்சா போக முடியுமா நம்மளாம்? ஆனா போயிட்டு வந்தோம். போற இடம் போறது ஃப்ரீ, வர்றது ஃப்ரீ, தங்குறது ஃப்ரீ, சாப்பாடு ஃப்ரீ, ஊரை சுத்தி பார்க்கலாம். ஊரை சுத்தி பார்த்துட்டு செலவு கையில பைசா வர கொடுப்பாங்க. இது எங்க கொண்டு தங்க வைப்பாங்க? ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஹோட்டல்ல கொண்டு தங்க வைப்பாங்க. இந்தியன் சாப்பாடு அங்க கிடைக்கும். நீங்க அங்க போய் நான் இதை திங்கணும் சார், பண்ண திங்கணும், ஒண்ணும் கிடையாது. உங்களுக்கு என்ன பிடிக்குமோ நீங்க அங்க உங்கள்கிட்ட கேட்பாங்க, இது நீங்க வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனா, நீங்க ஜெயினா என்ன எல்லாம் கேட்டுருவாங்க முதல்ல போகும்போது. அவ்வளவு கொடுக்குறாங்கன்னா இதை விட ஆப்பர்ச்சுனிட்டி எங்க சார்? சத்தியமா கிடையாது. நீங்க வேற எங்கேயும் தேடாதீங்க. இந்த பிளான் வேற எந்த பிளான்லயும் எந்த கம்பெனியும் கிடையாது. இந்த ப்ராடக்ட் எந்த கம்பெனியும் கிடையாது. எல்லாம் உங்களை வந்து சொல்லுவாங்க. நான் சொல்ல மயக்குமான பார்த்து இந்த அம்மா போன மாதிரி, சீதை போன மாதிரி எல்லாரும் ஓடி போனாங்க. திருப்பி அவ்வளவு பேர் திருப்பி வராங்க. இப்போ ஏன்னா எங்க போய் சம்பாதிக்க முடியல, எங்க போய் பிளான் ஒர்க் அவுட் ஆகல. இங்க ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா இதுல வந்து சொல்லுவாங்க கண்ணாடி வீட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி என்ன பிளாக் அண்ட் ஒயிட் அப்படி கொடுத்துருவாங்க. இதுதான் என் பிளான், இதுதான் என் பிசினஸ், இதுல வருமானம் எவ்வளவு கண்டிப்பா வந்துடும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அருமையான வாய்ப்புல நாம இருக்கோம். வாங்க, இதோட என்னுடைய இந்த பிரசன்டேஷன் முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார், நன்றி. இந்த ஒரு அருமையான பிசினஸ் பிளான் கொடுத்த முப்படாய் சாருக்கு எல்லாரும் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கலாம். சாரோடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணதுல நமக்கு நிறைய விஷயங்கள் கிடைச்சிருக்கு.